குந்தி பார்க்கிறா, இல்ல நான் உங்க வீட்டுல இருந்திருக்கேன், பதிலுக்கு என்னமாவது செய்யணும், என் பிள்ளை பீமன் அனுப்புறேன். அனுப்பிட்டான். வண்டி நிறைய சோறு. இவனுக்கு சந்தோஷம். ஆகா, இன்னைக்கு ஒரு வண்டி சோறு. இவ்வளவு நாளா இவங்க அம்மா போட்டு உண்டு கொடுப்பா, அது அரை வயிறு இல்ல கால் வயிற்றுக்கு கூட காணாது. வண்டி நிறைய சோறு, 2 காளமாடு. கும்பகர்ணன் சாப்பிட்டத கம்பன் எழுதுவான். கும்பகர்ணன் தூங்கினான்ல, எழுப்புனாங்களாம். முழிச்சானா. முழிச்ச உடனே இப்படி பார்க்கறான், பசிக்குது, என்னமாவது கொடுக்கணும். 600 வண்டியில சோறு வந்துதான். 600 வண்டி, 10,000 குடத்துல கல்லு வந்துதான். 600 வண்டி சோத்தையும் உள்ள தள்ளி 10,000 குடத்து கல்லையும் குடிச்சானா. அப்பத்தான் பசி எலும்புனுச்சான். இந்த ஹோட்டலுக்கு போனா அப்படைசர்னு கொஞ்சம் சூப்பு கொடுப்பேன். சூப் எதுக்கு? சூப்பை சாப்பிட்டா பசி கொஞ்சம் கூடும். இவனுக்கு அப்படைசரே இவ்வளவு. 600 சகடத்தடிசிலும் 100 குடங்கள்ளும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எடுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். கம்பன் பாட். அது மாதிரி இவனுக்கு சந்தோஷம். வண்டியை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போறான். பகன் அங்க கோபத்தோட உட்கார்ந்து இருக்கான். இன்னைக்கு என்ன லேட்டா போச்சு, சாப்பாடு என்ன வரல, காத்துக்கிட்டு இருக்கானா. இவன் அவனுக்கு முதுக காமிச்சுக்கிட்டு இவ்வளவு சோத்தையும் திங்க ஆரம்பிச்சான். ஏன்? அவனை கொலை பண்ணிவிட்டா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கொலை பண்ணுனா குளிக்கணுமா இல்லையா? இது இப்ப பசிக்குது, சாப்பிட்டு கொலை பண்ணுனா பரவாயில்ல, நிம்மதியா மலமலன்னு சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுக்கு கோபம் தாங்கலை. என்னடா இந்த வந்த வய சாப்பிட்றான், வேகமா ஓடி வர்றது. இவன் சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில லேசா சிக்கிறதுக்கும், அவன் ஓடி வந்து இவன் முதுகில அடிக்கிறதுக்கும், அந்த சாப்பாடு உள்ள இறங்குறதுக்கும் சரி. நமக்கு தொண்டையில சிக்கினா தலையில ஒரு தட்டு தட்டுவாங்களா இல்லையா? அவன் அடிச்ச அடி இவனுக்கு சாப்பாடு ஏறு. அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் கவலைப்படாம தின்னுகிட்டே இருக்கான். எல்லாம் முடிஞ்சது. திரும்பினா பகனுக்கு இவனுக்கு சண்டை. பகன் இறந்தான். குந்தி தேவி காப்பாற்றினாள். எல்லாரும் குந்தி தேவியை கொண்டாடுகிறார்கள். இந்த கிராமத்தை காப்பாற்றினாய். ஏக சக்கர வனம்னு அந்த வனத்துக்கு பேரு. ஏக சக்கர வனம் உன்னால் இன்றைக்கு நல்ல நிலைக்கு வந்து விட்டது. ஒரு பிராமணர் அங்க வரார். அம்மா, நாளைக்கு இந்த துருபத ராஜா பாஞ்சாலத்துல திரௌபதிக்கு சுயம்பரம் வச்சிருக்கார். திரௌபதி யாரு? பாஞ்சால ராஜாவுடைய பொண்ணு. கடைசி நாள் அன்னைக்கு அவளை பத்தி சொல்லுவேன். பாஞ்சாலி அன்னைக்கு தான் வருவா. பாஞ்சால ராஜாவுடைய பொண்ணு பாஞ்சாலி. அவளுக்கு ஒரு கதை. பாஞ்சால ராஜா துருபதன் தவம் பண்ணனான். கடவுள் காட்சி கொடுத்தார். என்னை அர்ஜுனன் ஜெயித்து விட்டான். துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அனுப்பினார். அது ஒரு பழைய கதை. சின்ன வயசுல பாஞ்சால ராஜாவும் துரோணாச்சாரியாரும் ஒன்னா படிச்சா. பள்ளிக்கூடம் கிளாஸ்மேட். பாஞ்சால ராஜா கொஞ்சம் அப்படி இப்படி, துரோணாச்சாரியார் அறிவாளி. இவனுக்கு கணக்கெல்லாம் அவரு போட்டு கொடுப்பார். இந்த ஹோம்ஒர்க்னு ஒன்று அந்த காலத்தில் கொடுப்பாங்க. இப்போ அப்பா போட்டு கொடுக்க வாத்தியார் பார்த்துட்டு, ஏண்டா இன்னைக்கு உங்க அப்பா தானா போட்டு கொடுத்தாரு, சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க, தப்பு தப்பா இருக்குடா. இந்த வம்பெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அவன் தான் செய்யணும். சரி, உதவி. பாஞ்சால ராஜா என்ன சொன்னா, துரோணா எனக்கு உதவி பண்ணிருக்கே, நான் ராஜாவா வந்துருவேன், பாதி ராஜ்யம் உனக்கு தர்றேன். அப்ப முடிஞ்சது. வளர்ந்து ரொம்ப நாள் ஆகி துரோணருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி இவன் ராஜாவாகி துரோணருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. பிறந்த உடனே குதிரை மாதிரி கனச்சுது. அஸ்வத்தாமான்னு பேர் வச்சான். அஸ்வம்னா குதிரை, அஸ்வமேத யாகம், அஸ்வத்தாமான்னு பேர் வச்சான். அவ கேட்டா, குழந்தைக்கு பால் கொடு, எனக்கு பால் வத்திருச்சு, ஒரு பசுமாடு வேணும். இந்த பாஞ்சால ராஜா உன்னுடைய நண்பர்னு சொல்றீங்களே, துருபதன் ஒரு பசுமாடு வாங்கிக்கிட்டு வாங்க. அவன் ராஜ்யத்துல பாதிய தர்றேன்னு சொன்னானாமே, நமக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், ஒரு பசுமாடு. துரோணாச்சாரியார் அவன்கிட்ட போனார். அவன் ஒரு பார்வை பார்த்தான். நான் மகாராஜா, நீ தெருவில் தெரிகிற பிராமணை. அந்த காலத்தில் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா சொல்லி இருப்பேன், அதையெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு வந்துட்ட, வெளியில போ. மானம் இருக்குமா இருக்காதா? அட பாவி, நான் உங்ககிட்ட ராஜ்யத்தையா கேட்டேன், ஒரு பசுமாடு கேட்டேன். அது உனக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, மதிக்காமல் செய்து விட்டாய். கோபத்தோட வந்தார் ஆச்சாரியார். பாண்டவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார், கௌரவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். பீஷ்மர் கேட்டார், இந்த பாடத்துக்கு காணிக்கை இந்த பிள்ளைகள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? துரோணர் சொன்னார், அர்ஜுனா நீ போய் அந்த பாஞ்சால ராஜாவை ஜெயித்து அவனை தேர்காலில் கட்டி கொண்டு வா. அர்ஜுனன் புறப்பட்டான். பாஞ்சால ராஜா அர்ஜுனனுக்கு முன்னாலே நிக்க முடியல, தோத்து போயிட்டான். தேர்காலில் பாஞ்சால ராஜாவை கட்டி
கொண்டுகிட்டு அர்ஜுனன் வந்துட்டான். துரோணர் காலில் வந்து தள்ளிட்டான், விழுந்தான் பாஞ்சால ராஜா. துரோணர் பார்க்கிறார், இப்போ ஒன் ராஜ்யம் எங்கிட்ட, இந்தா நான் திரும்ப தாரேன் வச்சு, உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணினேன். ஒரு சாதாரண பசுமாடு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டேன். உன் ராஜ்யத்தை திருப்பி தர்றேன் வச்சுக்கோ. அவனுக்கு அவமானமா போச்சு. தவம் பண்ணனா, கடவுள் காட்சி கொடுத்தார். என்ன வேணும்? அர்ஜுனனை அனைத்து வெல்ல ஒரு மகள் வேண்டும், துரோணாச்சாரியாரை அம்பினால் கொல்ல ஒரு மகன் வேண்டும். சரிதானா? அது அம்பால் கொல்வது, இது அனைத்து வெல்வது. அர்ஜுனனை அனைத்து வெல்ல ஒரு மகள் வேண்டும், துரோணாச்சாரியாரை அம்பால் கொல்வதற்கு ஒரு மகன் வேண்டும். யாகம் வளர்த்தாம். பாஞ்சாலியும் திருஷ்டத்யும்னனும் தோன்றினார்கள். திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரை 15ஆம் நாள் போரில் கழுத்தை வெட்டி கொள்வான், அது வேற. பாஞ்சாலி இங்கே அவதாரம் பண்ணிவிட்டான். அந்த பாஞ்சாலிக்கு அப்ப என்ன அர்த்தம்? நிச்சயமா பாஞ்சாலிக்கு கணவன் அர்ஜுனன். பிறக்கிற போதே தீர்மானம். இப்போ பாண்டவர்கள் 5 பேரு எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுது. என்னடா நம்ம தவம் பொய்யா போச்சே, வரம் பொய்யா போச்சே, ஒருவேளை எரிஞ்சது பாண்டவர்களா இல்லாம இருக்குமோ ஒரு சந்தேகம் வருது. ஜோசியனை கேட்டான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், பாஞ்சாலிக்கு கணவர் பாண்டவர் தான். புரியல. இப்போ எங்க இருக்கிறாங்க அவங்க தெரியல. அவன் அங்க எரிச்சு ஈமக்கடன் எல்லாம் பண்ணிவிட்டாங்க. பாண்டவர்கள் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம்? பாஞ்சாலிக்கு சுயம்வரம்னா, சுயம்வரம்னா எல்லா ராஜாக்களும் வரணும், அத்தனை ராஜாவும் வந்துருவாங்க. பாஞ்சாலிக்கு சுயம்வரம்னா நிச்சயமா பாண்டவர்களும் வருவார்கள், கண்டுபிடிச்சு விடலாம். சுயம்வரத்துக்கு ஏற்பாடு. ஒரு பிராமணர் இங்க வந்து பாஞ்சாலிக்கு சுயம்வரம். தர்மராஜா பார்த்தார். குந்தி தேவி சொன்னாள், நாம் அங்கே போவோம். வியாசர் காட்சி கொடு. அங்கங்கே வருவார் வியாச பகவான். செல்லுங்கள், வெல்லுங்கள், வெளிப்படுங்கள், அங்கே சென்று வெற்றி கண்டு அதுக்கப்புறம் பாண்டவர்கள் என்பதை சொல்லுங்கள். மறைஞ்சிட்டார். புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியிலே நல்ல சகுனங்கள். பல வண்டுகள் சுற்றி நிற்க, எங்கே இருந்தோ வந்த வண்டு ஒரு தாமரை பூவில் தேன் அருந்துகிறது. அட, பல ராஜாக்கள் இருக்க பாஞ்சாலியை அர்ஜுனன் கல்யாணம் செய்து கொள்வான், அதான் அடையாளம். பல வண்டுகள் இருக்க ஒரு வண்டு தேன் அருந்துகிறது. நல்ல சகுனம். நல்ல சகுனம் நோக்கி செல்லடி, சென்று நான் படும் பாடு அவருக்கு சொல்லடி. ராமலிங்க சாமி பாடுறார் திருவருட்பாவில். வந்தார்கள், நேர இங்க வந்தாச்சு. அந்தணன் கூறியதை கேட்டு பாஞ்சால ராஜாவிடத்திலே வந்தார். வந்து அந்தணர்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க. அதையெல்லாம் பாஞ்சாலி கல்யாணத்தை பத்தி சொல்ற அன்னைக்கு விளக்கமா சொல்றேன், இப்ப சுருக்கமா சொல்றேன். பாஞ்சாலி மாலையை தூக்கிக்கிட்டு தயாரா நிக்கிறான். திட்டத்துயினன் தமிழ்ல, திருஷ்டத்துயினன் வடமொழியில. அவளுடைய சகோதரன் வெளியில வர்றான். மேல ஒரு மீன் இருக்கு தெரியுதா? இங்க ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு தெரியுதா? ஆமா. கீழே தண்ணி இருக்கு தெரியுதா? ஆமா. இந்த தண்ணிய குனிஞ்சு பார்க்கணும், அம்பு மேல விடணும், அந்த மீன்ல போய் அது பாயணும். சக்கரம் சுத்தும், சக்கரத்துல குறிப்பிட்ட இடத்து வழியா போய் மீன்ல போய் அந்த இலக்கில அது பாயணும். இவன் தலையை நிமிந்து பார்க்கப்படாது. கீழே நிழல், தண்ணீர், மேல தெரியும். நிழலை பார்த்து அம்பெய்யணும். யார் எய்கிறானோ அவனுக்கு என் தங்கை உரியவளாவாள். கர்ணன் வந்தான், தோற்று போனான். துரியோதனன் தோற்று போனான். ஜராசந்தன் தோற்று போனான். சிசுபாலன் தோற்று போனான். அத்தனை பேரும் வந்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. நடக்கிற காரியம். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, வேற எப்படி வச்சா? எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. ஒருத்தன் எந்திரிச்சான் பிராமணர் பக்கத்தில். இந்த போட்டியில் சத்திரியர் மட்டும்தான் பங்கு பெறலாமா, அந்தணர்களும் பங்கு பெறலாமா? அவன் சொன்னான், யாரு வேணுமானாலும் பங்கு பெறலாம், இது வீரர்களுக்கு உரிய போட்டி, ஜாதிக்கு உள்ள போட்டி அல்ல. தெளிவா சொல்லிவிட்டான். உடனே அங்க இருந்த அந்தணன் புறப்பட்டான். கிருஷ்ண பரமாத்மா வந்து உட்கார்ந்து இருக்காருங்க. பலராமன் உட்கார்ந்து இருக்கான். பார்க்கிறார், வந்துட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் அங்க இருந்து பிராமணன் வேஷம் வர்றான். அழகா வாரான், கம்பீரமா வாரான். பாஞ்சாலிக்கு இவன் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. ஒரு இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. அப்படியே வந்தான். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தான். கீழே குனிஞ்சா, காண்டீபத்தை தூக்கினா, அம்பு விட்டா, கரெக்டா டார்கெட் அதுல போய் பட்டது. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் கான்சென்ட்ரேட்டிங் பவர். 1893 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி. எப்ப 1893 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போறார். சிகாகோவில் பேசுறார். 97ல திரும்புறார். திரும்புற பொழுது அமெரிக்கர்கள் ஒரு
துப்பாக்கி சுடும் போட்டி வைத்தார்கள். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதுல முட்டை ஓடு வந்துகிட்டே இருக்கும் வரிசைக்கு. அந்த 7வது ஓட்டை சுட வேண்டும். அவனவன் துப்பாக்கியை வச்சு சுடுறான். 7வது ஓடு அங்க இருக்கு. இவன் குறி பார்த்து சுடுறதுக்குள்ள இங்க வந்துருது. தண்ணி ஓடுதில்ல, சுட முடியல. எல்லாரும் தவிக்கிறான். நம்ம NCCல பையனை கூப்பிட்டு சுட சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? மேல ஒரு பாறையில வட்டம் போட்டிருப்பான், நடுவுல சுடணும். ரொம்ப பேரு சுத்தி சுடுவான். சில கெட்டிக்காரங்க சுட்டு விட்டு வட்டம் போட்டுருவான். அப்படித்தானே? என்ன ஈஸியா போச்சு. இது எதுக்கு வட்டத்துக்குள்ள சுடணும்? விவேகானந்த சுவாமி அங்க வரார். என்னடா பண்றீங்க? இந்த எக் ஷெல்ல சுடுறோம். அப்படியா? சுடுறது துப்பாக்கினால எப்படி சுடணும்? இங்க வைக்கணும், தோல்ல வைக்கணும், ட்ரிக்கரா அழுத்தணும், கண்ணு அங்க இருக்கணும். சரி கொடு. எந்த ஷெல்? 7வது ஷெல். பார்த்தார், கரெக்டா அடிச்சு விட்டார். அவன் கேட்டான், துப்பாக்கி சுடுறதுல உங்களுக்கு எத்தனை நாளா பயிற்சி? 2 நிமிஷமா பயிற்சி. என்னடா வேடிக்கையா இருக்கு? எங்க ஊர்ல இது சர்வ சாதாரணம். எங்கள் நாடு ஞானிகளின் நாடு. ஞானிகளுக்கு ஒருமனைப்பாட்டு உணர்வு, கான்சென்ட்ரேட்டிங் பவர் உண்டு. ஒருமனைப்பாட்டு உணர்வு இருக்குமானால் எதை பார்க்கிறோமோ அதை சுட்டு தள்ளலாம். எங்கள் நாடு இந்தியா. அறிவியலுக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், ராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், வணிகத்துக்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம். ஆன்மீகத்திற்கும் ஒருமுனைப்பாட்டு உணர்வுக்கும் தர்மத்திற்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா. யாரு? சுவாமி விவேகானந்தர். கான்சென்ட்ரேட்டிங் பவர். அர்ஜுனனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. இன்னும் ஒண்ணு சொல்லிடவா? துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். இந்த துரியோதனனுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை. என்னமோ தெரியல, வாத்தியாரு இந்த அர்ஜுனனுக்கு மட்டும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கிறார். உள்ளுக்க பாட்டனார் பீஷ்மர்கிட்ட போய் சொல்லிவிட்டான். பீஷ்மருக்கு தெரியும் அது செம்பு, மின்சாரம் பாய். இந்த துரியோதனை மரக்கட்டை, மின்சாரம் பாயாது. மின்சாரத்தின் குற்றம் அல்ல, மரக்கட்டையின் குற்றம். சரிதானே? ஒரு பாதையில வர்றாங்க. துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிட்டார். துரியோதனா, நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை சொன்னா அம்பு விட்டா இந்த இலை இருக்குல்ல, எல்லா இலையிலையும் தொலை போடுற மாதிரி ஒரு அம்பு செயல்படும். கேட்டுக்கோ. சரி. மந்திரத்தை கேட்டானா மறந்து போகும். இல்ல, தரையில எழுதின மண் தரையில மந்திரத்தை, அம்பை எடுத்தான், மந்திரத்தை சொல்லி விட்டான். எல்லா இலையிலையும் ஒத்தொத்த தொலை போட்டுருச்சு. ஆகா, நான் தான் வீராதி வீரன். இது அர்ஜுனனுக்கு தெரியாது, எனக்குத்தான் தெரியும். எனக்குத்தான் குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார். போனாங்க, குளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அர்ஜுனன் அங்க வந்துட்டான். வந்து எல்லாரும் குளிச்சுட்டு திரும்புறாங்க. நிமிந்து பார்க்கறான் துரியோதனை. இலையில பூரா இன்னொரு துவாரம் போட்டிருக்கு. நான் ஒரு துவாரம் தானே போட்டேன், இது என்ன இன்னொரு துவாரம் போட்டிருக்கு? துரோணாச்சாரியார் பார்க்கிறார். அர்ஜுனான்னார். வந்துட்டான். இந்த துவாரம் போட்டது யாரு? உனக்கு எப்படிடா மந்திரம் தெரியும்? இந்த பக்கம் வந்தேன், தரையில ஒரு மந்திரம் எழுதி இருந்துச்சு, நிமிந்து பார்த்தேன், தொலை போட்டிருந்துச்சு. மந்திரத்தை சொல்லி அம்பு விட்டேன், இன்னொரு தொலை போட்டு. சரி, தரையில் எழுதியிருந்த மந்திரத்தை காணமே, வேற யாரும் பார்க்க வேண்டாம்னு அழிச்சு விட்டேன். இப்ப என்னடா செய்வ? மந்திரம் எனக்கு பாடம். துரியோதனா, எனக்கு பாடம் இல்லைன்னா முடிஞ்சு வச்ச கதை. அவன் கெட்டிக்காரத்தனா, அவனுக்கு வித்தையில உனக்கு கெட்டிக்காரத்தனை இருக்கணும் ஐயா, இல்லைன்னா நீ படிக்க முடியாது. வாத்தியார் ஒரு அளவுக்கு தானே ஏத்தி விடுவேன். ஏணி வாத்தியார், ஊறுகாய் 3 ஏணி ஒரு அளவுக்கு ஏத்தும், அதுக்கு மேல அவன் தானே ஏறணும். வாத்தியார் ஒரு அளவுக்கு சொல்லி கொடுப்பார், அதுக்கு மேல அவன் தானே படிக்கணும். ஊறுகாய் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் ஜீரணிச்சிடும். அது மட்டும் தொண்டையில உட்கார்ந்து ஏப்பம் விடுற பொழுதெல்லாம் நான் தான் எலுமிச்சங்காய் ஊறுகாய், நான் தான் எலுமிச்சங்காய் ஊறுகாய். அந்த நாற்றம் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? வாத்தியாரு, ஏணி, ஊறுகாய் 3 ஒரே மாதிரி. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன் அர்ஜுனன். இப்ப என்ன பண்ணனா, அம்ப விட்டா அழகா விழுந்தது, அந்த இலக்கை நோக்கி எய்து விட்டான். பாஞ்சாலி ஓடி வந்தாள், பார்த்தாள், அவன் இவனே நாள். இதை நான் அன்னைக்கு சொல்றேன், ரொம்ப பாட்டு நேரம் இல்லை, இன்னைக்கு குந்தி முக்கியம். அவன் இவனே நாளா, அது பாட்டு அப்புறம் சொல்றேன். கடைசி நாள் அன்னைக்கு அவ்வளவுதான், கழுத்துல மாலையை போட்டு விட்டா. அங்கே சத்திரியர்களுக்கெல்லாம் கோபம் வந்து, அது என்ன ஒரு பிராமணன் இந்த பொண்ணை தட்டிக்கிட்டு போறதாவது, எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. பீமன் கதாயுதத்தை தூக்கிட்டான். அவ்வளவுதான், எல்லாரையும் அடிச்சு விரட்டி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லார்ட்டையும் பேசி அமைதிப்படுத்தி
அவன் கேட்டுட்டு தானையா போட்டிக்கு வந்தான். அப்ப எல்லாரும் சும்மா இருந்தீங்கல்ல, ஏன் அப்பவே சொல்ல வேண்டியதானே? வீரம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டது. முடிஞ்சு அப்பவே. இப்ப இவங்க 5 பேரும் அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமானா பின்னால போக வேண்டியதானே? வந்துட்டா. இங்க வந்தாச்சு, அதான் முக்கியம். குந்தி தேவி உள்ள உட்கார்ந்து இருக்கா. ஒரு சின்ன இடம், கதவு சாத்தி கிடக்கு. இந்த ஊர்ல வந்து யாரு வீட்லயோ தங்கி இருக்காங்க. உள்ள இருக்கிறா அம்மா. அர்ஜுனை வெளியே நிக்கிறான். தாயே, இன்னைக்கு ஒரு பிட்சை கிடைச்சதுன்னா, இன்று பெற்றனம் ஓர் ஐயம் என் செய்வது இதனை. பாட்டு. இன்று பெற்றனம் ஓர் ஐயம் என் செய்வது இதனை. இன்னைக்கு ஒரு பிட்சை கிடைச்சது, என்ன செய்யட்டும்? 5 பேரும் சேர்த்து சாப்பிடுங்கோ. போச்சு. அவ என்னத்தை கண்டா? இது பொண்ணுன்னு கண்டாளா, பிச்சைன்னு கண்டாளா? உள்ளிருந்தன்னை மைந்தர் உரைத்த சொல் கேட்டு தேவர் தெள்ளமுதென்ன மக்காள் சேர நீர் அருந்தும். எல்லாரும் சேர்ந்து அந்த பிட்சையை சாப்பிடுங்கள். வெளியில வந்து பார்த்தா பாஞ்சாலி அழகா நிக்கிறான். பாஞ்சாலிக்கு கிருஷ்ணைன்னு பேர். கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணனும் கருப்பு, பாஞ்சாலியும் கருப்பு. கருப்பில் பேரழகி பாஞ்சாலி. அதனால அவளுக்கு என்ன பேரு? கிருஷ்ணைன்னு பேர். அழகா நிக்கிறா. ஐயோ, நான் தப்பு பண்ணிவிட்டனே, என் நினைந்தேன் சொல்லேன் மற்ற என் செய்தேன். முக்கியமான இடத்துக்கு வரேன். கண்ணீர் விட்டாள். அன்னையை வணங்கி இந்த 4 பேரும். தர்மராஜா முன்னால போனார். தர்மர் எவ்வளவு சுத்தமானவர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம். அம்மாட்ட போறாராம். அம்மா, நீ மட்டும் நினைக்கல, எங்களுக்கு அந்த நினைப்பு உண்டுன்னாராம். நின் நினைவென்றால் எங்கள் நெஞ்சிலும் நினைவுண்டு. அம்மா, உனக்கு மட்டும் அந்த நினைப்பு இல்ல, எங்க மனசுலையும் 5 பேர் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பு உண்டு. ஏன் இப்படி? நான் சொன்னேன் அப்பவே, வினை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. பாஞ்சாலியினுடைய முற்பிறப்பு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நான் போகல. கடைசி நாள் அன்னைக்கு அந்த கதையை சொல்றேன். ஏன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாப்பல ஆச்சு? ஏன் 5 பேரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. நினைப்புல வச்சுங்க. இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு கடவுள் எழுதி இருந்தால் அந்த பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டணும். வேற யார் கழுத்திலையும் தாலி கட்ட முடியாது. முடிஞ்சுதா? தன்னிகர் இல்லாத கேள்வி சான்ற சீர் தருமன் இப்படி சொன்னான். சரி, நம்ம குந்திய மட்டும் பார்க்கிறோம். நேரம் ஆச்சா, அதுக்கு மேல ஓடுறோம். குந்தி தேவி அப்புறம் எங்க வர்றா? யுத்தம் ஆரம்பிக்கணும். கிருஷ்ண பரமாத்மா தூது வந்துட்டார். தூது வந்ததுக்கு அப்புறம் குந்தி தேவிட்ட போறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மெல்லாம் கடவுள் வந்தா என்ன கேட்போம்? ஆனா நமக்கு முன்னால கடவுள் வர்றாருன்னு வச்சுக்குவோம். ஏமாந்து போயிட்டார், வந்துட்டார், இல்லாட்டி வருவாரா? என்ன கேட்போம்? ஒரு 50,000 வெள்ளி, 1,00,000 வெள்ளி, என்னென்னமோ கேட்போம். ஆளுக்கு ஒன்னொன்னு கேட்போம். காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். நான் இன்னுமே பிறக்கப்படாது, ஒருவேளை பிறந்தால் உன்னை மறக்கப்படாது. நீ ஆடும் பொழுது நான் பாடிக்கொண்டு உன் திருவடிக்கீழ் இருக்க வேண்டும். குந்தி தேவிட்ட கிருஷ்ண வந்தான். அத்தை, அத்தை முறை எது வம்சமில்ல, அவ பிறந்தது. அத்தை முறை. அத்தை, உனக்கு என்ன வர வேணும்னு கேளு. குந்தி தேவி கேட்கிறா, மாப்பிள்ளை என்ன எப்பவும் கஷ்டத்திலேயே வச்சு. என்ன அத்தை இப்படி கேட்கிற? அப்ப தாண்டா உன்னை நினைப்பேன், இன்பத்துல நினைக்க மாட்டேன். துன்பம் வந்தா தானே நினைப்போம். பழனிக்கு பாத யாத்திரை போறோம். ஒரு 180 கிலோமீட்டர் நடப்போம். நான் ஒரு 19 வருஷம் நடந்திருக்கேன். ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு போவோம். ஒரு கல்லு நறுக்குன்னு குத்தும் பாருங்க, முருகாம்பேன். இது வரைக்கும் முருகனை காணா. காலையில கல்யாணம் ஆச்சு, அழகான பொண்டாட்டி, காரை ஓட்டிக்கிட்டு போறேன், தோல்ல கைய போட்டுக்கிட்டேன், ஜாலியா இருக்கு, நல்ல சினிமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவளோட 2 பேருமா அப்படியே போய் காலையிலிருந்து ஊரெல்லாம் சுற்றி ராத்திரி ஆகி 8 மணி ஆகி காரில் ஊருக்கு திரும்புகிற பொழுது பாதி வழியில் கார் நின்று வச்சு. அதுதான் அம்பாள் கிருவை. நான் என்ன இந்த வார்த்தை நினைச்சா சொன்னேன், அவ விளையாடுறா பார்த்தீங்களா? அதுதான் கடவுள் மட்டும் அருள் பண்ணுவார், மறக்காது. பாதி வழியில கார் நின்று வச்சு முருகா முருகா முருகாங்கிறான். காலையில பிடிச்சு பொண்டாட்டியை தவிர வேற நினைப்பு இல்லை. கார் நின்ன உடனே முருகா முருகா முருகா. மனுஷனுக்கு இயல்பு. அத்தே, உனக்கு எப்பவும் துன்பத்திலே வச்சிரு. கடைசி வரைக்கும் குந்திக்கு துன்பம் தான். பட்டாபிஷேகம் தர்மராஜாவுக்கு ஆனா கூட மூத்த பிள்ளை கர்ணன் இறந்து போயிட்டானேங்கிற சோகம் தான். பாவம். அது ஒரு பக்கம். நம்ம கிருஷ்ண பரமாத்மா குந்திட்ட போறார். அத்தை, அந்த 10 வயசுல அந்த சூரியன் வந்தான்ல, ஆமா. உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தான்ல, ஆமா.
அது உனக்கு தெரியுமா? அத்தே எனக்கு எல்லாம் தெரியும். அந்த குழந்தை இப்ப எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஐயோ சொல்லு. 70 வருஷமா அவனைத்தான் தேடுறேன். பாரத யுத்தம் நடந்த பொழுது தர்மராஜாவுக்கு 70 வருஷம், மறக்காதீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யம் 38 வருஷம், 108 வயசுல கைலாசம். கணக்கு இருக்கு. இத்தனை வருஷமா அவனைத்தான் தேடுறேன். அத்தே அவன்தான் கர்ணன். அட பாவி கிருஷ்ணா, சொல்லாம கெடுத்து விட்டியே. அத்தே எனக்கு இப்பதான் தெரியும். அவனை யார்கிட்ட போய் நிக்க? இப்ப போ சொல்லு. 2 வரம் வாங்கிக்கிட்டு. என்ன வரம்? அந்த கர்ணன் கையில நாகாஸ்திரம்னு ஒரு பாம்பு வச்சிருக்கான். அந்த பாம்பு அர்ஜுனனுக்கு பகை. என்னைக்கு இருந்தாலும் அர்ஜுனனை கொல்வேன் அப்படின்னு அந்த பாம்பு வேகமா நிக்குது. கர்ணன் அந்த அஸ்திரத்தை விட்டான்னா அர்ஜுனனை கொன்று விடும். ஆனா அவன் விடத்தான் விடுவான். அத்தே இந்த அஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல விடக்கூடாதுன்னு வரவாங்க. ஒரு முறை விட்டான்னா நாம் அட்ஜஸ்ட் பண்ண. பரமாத்மா ஒரு முறைக்கு மேல விடக்கூடாதுன்னு வரம் வாங்க. அப்புறம் இந்த பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனனை வேணும்னா கர்ணன் கொல்லட்டும், பாக்கி 4 பேரையும் கொல்லக்கூடாது. வரம் வாங்கிட்டு வார்த்தை. முதல்ல அவனை கூப்பிடு. நம்ம பக்கம் வந்துட்டான்னா அவனுக்கு பட்டாபிஷேகம். வரலன்னா வரம் வாங்க. ஏற்பாடு பண்ணி விட்டது பகவான் கிருஷ்ணன். குந்தி தேவி அம்பு ஏவியவன் கண்ணன். குந்தி தேவி அங்க போறா. கர்ண மகாராஜா சூரியனை கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறார். சூரியனுடைய வெப்பம் மேலே இருந்து வரும். குந்தி பக்கத்துல போய் முந்தானையினால அவனுக்கு வெயில் வராம தடுத்துக்கிட்டான். இத்தனை வருஷம் கழிச்சு பெத்த பிள்ளைய பாக்குறான். இருக்குமா இல்லையா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. மகன் தானையா முக்கியம். சோகத்துல பொல்லாத சோகம் எது தெரியுமா? பிள்ளை இறந்தா வர்றதுதான் பொல்லாத. அப்பா இறந்து போனா 6 மாதத்துக்கு துன்பம். அம்மா இறந்து போனா 1 வருஷத்துக்கு துன்பம். பெண்டாட்டி இறந்து போனா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துன்பம். சில பேருக்கு அதுக்கு அப்புறமும் துன்பம். பிள்ளை இறந்து போனா அவன் சாகுற வரைக்கும் துன்பம். ராமனை அழுதானா இல்லையா? இந்திரஜித்து, நான் இறந்து நீ சொல்ல வேண்டி இருக்க, நீ இறந்து நான் சொல்றாப்புல அழுத மாதிரி இப்பொழுது துன்பம், கடுமையான துன்பம். அப்படியே அந்த ஆசை அப்படியே மறைச்சா. கர்ணன் பார்த்தான், என்னடா வெப்பம் தெரியலையேன்னு பார்த்தா ராஜமாதா நிக்கிறா. ராஜமாதான்னு கும்பிட்டான். நான் தான் உன்னை பெற்ற தாய். சிறு வயதில் உன்னை நான் ஒரு பெட்டியில் வைமா. இப்படி ரொம்ப பேரு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆமா, கர்ணனுக்கு தாய் ரொம்ப பேரு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. எங்கூட வந்த ஒரு புடவை இருக்கு, அந்த புடவையை அவர்கள் மேல் சாத்தினேன், எரிந்து போனார்கள். தாயே அந்த புடவை இங்கே இருக்கு. கவலைப்படலை. குந்தி தேவி போனாள், புடவையை எடுத்தாள், மேலே சார்த்தி கொண்டாள். அந்த வயதில் பால் சுரந்தது. தாய்மைக்கு அடையாளம் பாலும் கண்ணீர். குழந்தைய பார்த்தா கண்ணீர் வரும். திருஞான சம்பந்தரை மங்கையர்க்கரசி பார்த்தாளாம், பாண்டிய நாட்டு ராணி. பார்த்த உடனே பால் சுரந்ததாம். பாசத்தினாலும் அன்பினாலும் பால் சுரக்க 3 தாய்மார்கள் தண்ணிக்கு போனார்கள். தண்ணி இறைக்கிறா ஒருத்தி. இறைக்கிற பொழுது பிள்ளைய நினைச்சா பால் சுரந்தது. 2வது பொண்ணு வீட்டுக்கு வந்தா, பிள்ளைய பார்த்தா பால் சுரந்தது. 3வது பொண்ணு பிள்ளைய தூக்கி மடியில வச்சா, பிள்ளை வாய் வச்சது, பால் சுரந்தது. யார் முதல் தாய், யார் 2வது தாய், யார் 3வது தாய்? நினைச்ச உடனே பால் சுரந்ததே அவள் முதல் தாய். குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் பால் சுரந்ததே அவள் 2வது தாய். குழந்தை வாய் வைத்த பின்னால் பால் சுரந்தது அவள் 3வது தாய். பால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவள் தாயே கிடையாது, லிஸ்டுக்குள்ளே வரமாட்டான். புரியுதா? பால் சுரந்தது யாருக்கு? குந்தி தேவிக்கு. காலில் விழுந்தான் கர்ணன். அம்மா எனக்கு அப்பா யாரு, அம்மா யாருன்னு எல்லாரும் கேட்ட போதெல்லாம் சொல்ல தெரியாம தவிச்சேன் தாயே. எவள் அர்ஜுனனுக்கு அம்மாவோ, எவள் பீமனுக்கு அம்மாவோ, எவள் தருமனுக்கு அம்மாவோ, அவள் தான் எனக்கு அம்மான்னு நான் சொல்ல முடியாம இத்தனை வருஷமா என்னை கட்டி போட்டு விட்டியே. அம்மா, நான் எவ்வளவு காலம் உன்னை நினைச்சு கதறி இருப்பேன். தாயே, நீ ராஜமாதா. இந்த அர்ஜுனை என்ன பார்த்து தேரோட்டி மகன் சொல்றான். அம்மா, நான் உன் பிள்ளைன்னு அப்பவாவது அவனுக்கு சொல்லி இருக்கப்படாதா? தெரியலடா, இப்ப தாண்டா தெரியுது. இந்த கிருஷ்ணன் மறைச்சு விட்டான்டா, எல்லாத்தையும் மறைச்சு விட்டான். கபட நாடக சூத்திராவதாரி மறைச்சு விட்டான். தாயே, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? கர்ணா, என் பக்கம் வருக என் மதலாய். இளைஞர் ஐவரும் நின் மலரடி அன்பினால் வணங்கி, உரிமையால் மனம் ஒத்து ஏவலே புரிய
ஒரு தனி செய்ய கோல் ஓச்சி, எம்பக்கம் வா, ராஜாவா இரு, பாண்டவர்கள் 5 பேரும் உன் காலில் விழுவார்கள், துரியோதனனும் விழுவான், குருகுலாதிபர்க்கெல்லாம் குரிசிலாய் நீ இருக்கலாம், வா. அம்மா என்னை மன்னிச்சுக்கோ, துரியோதனனுக்காக உயிரை கொடுப்பேனே தவிர அந்த பக்கம் வரமாட்டேன். தாயே, ஒரு நாள் துரியோதனன் மனைவி பானுமதி நானும் அவளும் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். ஒரு வாசல் பக்கத்துக்கு பின்புறங்காட்டிக் கொண்டு நான் இருந்தேன். வாசலை பார்த்தபடி பானுமதி இருந்தாள். சொக்கட்டானில் பானுமதி தோற்று போனாள். எழுந்தாள். ஏன் எழுந்தாள் தெரியுமா? வாசலிலே துரியோதனன் வந்தான். இவளுக்கு அவன் வந்தது தெரிஞ்சது. அந்த காலத்திலே கணவன் வந்தால் மனைவி எழுந்திருப்பாள். இப்பவும் உண்டு, கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு அன்புனால இப்ப மாறி போச்சு. கணவனை பார்த்த உடனே பானுமதி இப்படித்தானே இருந்தா, எந்திரிச்சாளாம். இவனுக்கு அவன் வந்தது தெரியாதா? அவன் பின்னால தானே வந்தான். இன்னும் தோத்து போனதுனால எந்திரிக்கிற, மடிய பிடிச்சி இழுத்தான். மடியில முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மணிமேகலை, அது அருந்து வச்சான். அவ்வளவு வேகமா பிடிச்சி இழுத்திருக்கான் அவளை. அருந்த உடனே துரியோதனை அங்க வந்திருக்கான். அண்ணா, நீங்க பாட்டுக்கு ஆடுங்கோ, நான் இந்த முத்தையெல்லாம் எடுத்து கோர்த்து தாரேன். நான் எடுத்தான், கோர்க்க ஆரம்பிச்சான். உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு மணியில ஒரு நூலை கோர்க்கணும்னா பதட்டப்பட்டா முடியுமா, பதட்டப்படலைன்னா முடியுமா? பதட்டப்பட்டா நூலு போய்கிட்டே இருக்கும் காதை விட்டு விட்டு. பதட்டப்படலைன்னா தான் அந்த நூலு துவாரத்துக்குள்ள போ. அவன் பதட்டப்படவே இல்லை அம்மா. அவன் பொண்டாட்டி பானுமதி பதட்டப்பட்டு விட்டா. ஐயோ, இவன் கைய வச்சு இழுத்து விட்டானே, என் புருஷன் பார்த்துட்டானேன்னு அவ பதட்டப்பட்டா. தோத்து போய் எந்திரிக்கிறாளேன்னு நான் பதட்டப்பட்டேன். துரியோதனன் பதட்டப்படலம்மா. எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி கருமமும் தருமமும் என்றான். இப்படிப்பட்ட ராஜராஜனான துரியோதனனுக்கு உயிரை கொடுப்பேனே தவிர நான் வரமாட்டேன் தாயே. கர்ணன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க. அவன் ஒரு நாள் வரப்போறான் தலைப்புல. அன்னைக்கு மிச்ச கதையை பார்த்து இப்ப முக்கியமான இடம் தேவி பார்க்கிறா. சரி, 2 வரம் கொடு. என்ன வரம் தாயே? நாகாஸ்திரத்தை அர்ஜுனன்பால் 2வது முறை விடாதே. விடமாட்டேன். வீரன் ஒரு முறைதான் விடுவான். சரி, பாண்டவர்களில் அர்ஜுனனை நீ என்ன வேண்டுமா? பாக்கி 4 பேரை கொல்லாதே. தாயே, வரம் தந்தேன் உனக்கு 5 பிள்ளைகள் நிச்சயம். மொத்தம் 6 இல்ல, கர்ணனை சேர்த்து 6 இல்ல. கர்ணன் போவான், இல்லைன்னா அர்ஜுனன் போவான், மற்ற பிள்ளைகள் போமாட்டார்கள். தாயே, உனக்கு 5 பிள்ளை நிச்சயம். இப்ப அவன் கேட்டான் 2 வரம். அம்மா, எனக்கு 2 வரம் கொடு. என்னப்பா, என்ன வரம்? இந்த செய்தியை பாண்டவர்களிடத்தில் சொல்லிவிடாதே. சொல்லிவிட்டா அவங்க சண்டை போட மாட்டாங்க, என்ன ராஜாவை ஆக்கிடுவான். துரியோதனனுக்காக நான் உயிரை கொடுக்க முடியாது. எவனாவது உயிரை கொடுக்க இப்படி ரெடியா நிப்பானா? அதனாலதான் பாரதி பாடினா, கண்ணனோடு கொடை போயிற்று, உயர் கம்ப நாடனோடு கவிதை போயிற்று, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி கொண்டாயடா கர்ணா, நானும் உன்பழி கொண்டேன். யாரு பாடுறா? கண்ணன். யார் எழுதுனா? கண்ணதாசன். கர்ணன். 2 வரம். இன்னொரு வரம் என்னப்பா? முதல் வரம் பாண்டவர்களுக்கு சொல்லாதே. 2வது வரம், நான் இறந்து போறேன், என்னை எடுத்து மடியில போட்டு நெஞ்சோட அணைச்சு எல்லாருக்கும் தெரியட்டும், இவன் தேரோட்டி மகன் அல்ல, இவன் ராஜமாதாவுக்கு பிறந்தவன் தெரியட்டும் தாய். சாகுற போராவது கர்ணன் யாரென்று உலகம் அறிய. திரும்பிட்டான். 17ஆம் நாள் யுத்தம். அசரீரி சொல்லிட்டு குந்தி, இன்றைக்கு கர்ணன் இறந்து போவான். ஓடி வந்தாள். அஞ்சரீகம் என்ற அம்பு அர்ஜுனன் விட்டான். கர்ணன் மீது பட்டது, விழுந்தான். உயிர் போக போகிறது. ஓடி வந்தாள் குந்தி தேவி. மடியில் போட்டு கொண்டாள். கண்ணீர் விட்டு அழுதாள். மார்போடு அணைத்துக் கொண்டாள். திரும்பவும் பால் சுரந்தது. கர்ணன் அவளை பார்த்தபடி தேவலோகத்துக்கு விட்டான். தர்மராஜா ஓடி வந்தார். அம்மா, இறந்தது கர்ணன், அர்ஜுனன் அல்ல. கர்ணன் என் மூத்த பிள்ளை. ஐயோ, என்னம்மா சொல்ற? சூரியனுக்கும் எனக்கும் பிறந்த மூத்த பிள்ளை. ஐயோ, அநியாயம் பண்ணிவிட்டியே, சொல்லாம கெடுத்து விட்டியே, இவ்வளவு காலமா ஒரு ரகசியத்தை மனசுல வச்சு விட்டியே. உலகத்தில் இனிமேல் பெண்கள் மனத்தில் எந்த ரகசியமும்
நில்லாமல் போகட்டும். சொல்லிட்ட 7 பேருக்கு போன் பண்ணுவாங்களாம். நான் சொல்லல, மகாபாரதம். நேரம் இல்ல, போதும். காந்தாரிட்ட ஓடணும். இப்ப நான் ரொம்ப நேரம் மன்னிச்சுங்க, போயிடுறேன். காந்தாரியினுடைய அப்பா காந்தார மன்னன் சுபலன். சுபலனுக்கு மகள் காந்தாரி. திருதராஷ்டிரனுக்கு அவளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த காந்தாரிக்கு 10 சகோதரிகள். எல்லாரையும் திருதராஷ்டிரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மூத்தவ காந்தாரி, அவதான் பட்டத்து ராணி. உன் கணவன் திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. அப்படியா? ஒரு துணியை கொண்டாந்து கண்ணுல இறுக்கி கட்டிவிட்டான். எனக்கும் கண் தெரியக்கூடாது. ஏன்? நாளைக்கு என் கணவனும் நானும் போற பொழுது கண் தெரிகிறது என்ற ஒரு காரணத்தினாலே நான் அவரை அவமதிப்பேனேயானால் அது பாவம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயிர்ப்புன்னா என்ன அர்த்தம்? தனக்கு தெரிந்ததை கூட கணவனுக்காக தெரியாதது போல் நடிப்பது பயிர். புரியிறாப்புல சொல்லவா? இன்னைக்கு பம்பாயில நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்காங்க. மாப்பிள்ளை அங்க இருந்து வரார். ஒரு காரியம் அவருக்கு தெரியல. இந்த பொண்ணு என்ன, சே இது கூட தெரியல, நீங்க என்னத்தை பிஇ படிச்சிய? அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு உண்டாயிருமா இல்லையா? இந்த பொண்ணு கெட்டிகாரியா இருந்தா என்ன சொல்லுவா? இளையான்குடி மாற நாயனார்னு பெரிய புராணத்திலே ஒரு கதை. இளையான்குடி மாற நாயனார் வீட்டுல ராத்திரி 12 மணிக்கு ஒரு சிவனடியார் சாப்பிட வரார். இங்க சோறு கிடையாது, சுத்தம். மனமும் சுத்தம், கையும் சுத்தம், பையும் சுத்தம். சிவனடியார் வந்து நிக்கிறார், சாப்பாடு போடணும். உள்ள வர்றார் அவர். இந்த பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கா. என்ன சொல்லணும்? வழியே இல்லை. இன்னைக்கு காலையில விதை நெல்லை கொண்டு போய் நீங்க வயல்ல போட்டீங்க, இப்ப மழை பெய்யுது, விதை நெல்லை எடுத்துக்கிட்டு வாங்க, இவருக்கு சாப்பாடு போடும். அதானே சொல்லணும். அவருக்கு தெரியல. அவர் வந்து நிக்கிறார். இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்றா? ஐயையோ, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இவளுக்கு தெரியும், ஒரு வழி இருக்குன்னு தெரியும், சொல்லல. எனக்கு ஒன்றும் தெரியலையே, நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சே. ஆமா ஆமா, எனக்கும் ஒன்றும் தெரியல. அவன் ராத்திரி ஆயிப்போச்சு, யாரு வீட்டுக்கு போறது? போனாலும் கொடுக்க மாட்டாங்களே, எல்லா வீட்லையும் வாங்கியாச்சே. ஆமாங்க, இப்ப என்ன பண்றது? எனக்கு வேற ஒன்றும் தெரியலையே. அவன் இப்ப என்ன ஆயிப்போச்சு? 2 பேரும் ஒரே மாதிரி தான். நோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வி ஆர் ஈக்குவல். 2 பேரும் எனக்கு ஒன்று தோணுது. என்ன? இந்த காலையில் நீங்கள் நெல் கொண்டே போட்டீங்கல்ல, ஆமாம், அதை போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டா செய்யலாமோன்னு தோணுது, வேற ஒன்றும் தோணலையே. இந்த தோணலைன்னே சொல்லி அவனும் நானும் சமம்னு சொல்லி அவன் மனசை பக்குவப்படும். மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன், ஏதிலாரும் இனி தருவாரில்லை, போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வினை ஏற்கன் செயல் என் மல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் வல்லவார் அமுதாக்களும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர் உற. எதுக்கு சொல்ல வந்தேன்? தெரிஞ்சா கூட தெரியலேன்னு சொல்லி அவனை சமமாக்கி ஒன்னாக்கி விட்டா. அதே கதை இங்கே. நான் கண்ணை கட்டுகிறேன், அவருக்கு தெரியாதது எனக்கும் தெரிய வேண்டாம். இருக கட்டி கொண்டாள். கர்ப்பம் இவளுக்கு. சந்தோஷம். குந்தி தேவிக்கு குழந்தை இல்லை, எனக்கு வயிற்றுல குழந்தை வந்துருச்சு. திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம். ஆனா பாண்டு மனைவி குந்திக்கு குழந்தை இன்னும் பிறக்கல. இந்த நேரத்தில் இவளுக்கு கர்ப்பம் உண்டாயிடுச்சு. சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? ஆகா, எனக்கு வயிற்றுல கர்ப்பம், எனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும். அப்படின்னா திருதராஷ்டிரனுடைய பிள்ளை, என் பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கும். ஏன்னா குந்திக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? குழந்தை இல்லை, எனக்குத்தான் பிள்ளை. ஆகா, இந்த புள்ளதான் இந்த வம்சத்துக்கு ராஜா. வேதவியாசர் வந்தார். என் புள்ள வீரனா இருக்கணும், கவலை, உலகத்தை ஆள்பவனா இருக்கணும், வரம் கொடுக்கிறேன், வச்சுக்கோ, பொறுமையாயிரு. என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், பொறுமையாயிரு. 1 வருஷம் குழந்தை பிறக்கல, 18 மாசம், 24 மாசம், 2 வருஷம் கர்ப்பத்தில் பிள்ளை. எந்த பிள்ளை கர்ப்பத்தில் அதிக நாள் இருக்கோ அந்த பிள்ளை அறிவாளியா பிறக்கும். நம்ம பிள்ளைகள்லாம் 8 மாத்தையிலையும் 9 மாத்தையிலையும் பிறக்கும். நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. பரதன் 5 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தான். சகுந்தலையினுடைய பிள்ளை பரதன். ராமர் எத்தனை மாசம் கர்ப்பம் தெரியுமா? கோசல வயிற்றுல 12 மாசம். 4 பேரும் 12 மாசம். நம்மளாம் எத்தனை மாசம் கர்ப்பத்தில்? 10 மாசமா? இல்லைங்க, நம்மளும் 12 மாசம். அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம். தசரத சக்கரவர்த்தி பாயாசத்தினால பிள்ளை, அதனால அப்பா 2 மாசமும் அம்மா சுமக்கிறாப்புல. தாய் வயிற்றுல பிள்ளை அதிக காலத்துக்கு இருந்தா அறிவாளியா பிறப்பான். 2 வருஷம் கர்ப்பம். அதுக்குள்ள அங்கே தருமராஜா பிறந்துட்டார். இவளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, தருமன் பிறந்துட்டானே,
அப்படின்னா அடுத்த ராஜா குந்தியினுடைய புள்ளதானே, என் பிள்ளை இல்லையே, 2 வருஷமா காத்து கிடக்கிறனே, அவ க்ஷண நேரத்துல பிள்ளை பெத்து விட்டாளே, உலக்கை எடுத்து வயிற்றுல குத்திக்கிறான். கோபம், வேகம், வயிறு குழம்பி உதிரம் கொட்டிருச்சு. வியாச பகவான் வெளிப்பட்டார். பாவி, அவசரப்பட்டு விட்டியே, பொறுமையாயிருன்னு சொன்னனே. வேகமா 100 பாத்திரம் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் எடுத்தார். நெய்த்தாளி பாத்திரத்துல நெய்ய ஊத்தி, நெய் வளர்ச்சிக்கு அடையாளம் நினைப்பல. ஒரு நாளைக்கு 1 கரண்டி நெய்யாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். நெய் தாளி, அதுல இந்த பிண்டங்களை பூரா போட்டாரா 100 தாளி ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னா 101ஆவதுல கொஞ்சத்தை போட்டார். ரத்தம், அணுக்கள், குழந்தை, உங்க பாஷைகளை சொல்ல போனா விந்து மாதிரி எல்லாத்தையும் போட்டு நிரப்பி விட்டார். கைப்படாம பார்த்துக்கோ. குறிப்பிட்ட காலம் ஆயிற்று. முதல் பாத்திரத்திலிருந்து துரியோதனன் குழந்தையாவர். டெஸ்ட் டியூப் பேபி. எப்ப? 5300 வருஷத்துக்கு முன்னால. என்ன, நம்ம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போர்டு போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க விளம்பரப்படுத்தல். 100 பிள்ளை பிறந்தது, 101ஆவது பெண் குழந்தை பிறந்து. அப்படி ஆயிப்போச்சு. கோபத்தினாலும் பொறாமையினாலும் குழந்தை பிறந்தமையினாலே துரியோதனன் பொறாமையோடும் கோபத்தோடும் வளர். வயிற்றில இடிச்சுக்கிட்டாளா அப்படின்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கணும், எவ்வளவு பொறாமை வந்திருக்கணும். பிள்ளைக்கு அது அப்படியே. 2 நிகழ்ச்சி வேகமா சொல்றேன். யுத்தம் நடந்துகிட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. 17ஆம் நாள் போரிலே கர்ணனும் இறந்து போய்விட்டான். துரியோதனன் தான் பாக்கி. ஒருவர் சொன்னார், துரியோதனன் இறக்க போகிறார். காந்தாரிக்கு தெரிஞ்சது, துரியோதனனை எனக்கு முன்னால் வர சொல்லுங்கள், நிர்வாணமாக வர வேண்டும், அவன் எந்த ஆடையும் அணிந்திருக்க கூடாது, என் முன்னால் வர சொல்லுங்கள். இத்தனை வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க, கண்ணை திறக்கல. நம்மள இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி லேச திறந்து பாப்போமா இல்லையா? பதிவிரத, அவ்வளவு வேகம், கண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல். அவனை நிர்வாணமா வர சொல். யாரோ சொல்லிவிட்டாங்க. துரியோதனை அங்க இருந்து ஒன்னும் போடாம பிறந்த மேனிக்கு புறப்பட்டு வரான் அரண்மனை. பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் பிறந்த மேனிக்கு வந்து நின்று அவ கண்கட்ட திறந்து இவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து விட்டாள்னா இவன் உடம்பு வஜ்ர உடம்பா போயிடும். பீரங்கி குண்டு போட்டாலும் அவனை கொல்ல முடியாது. அவ கண் பார்வைக்கு அவ்வளவு ஆற்றல். இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த வேகம், ஒரு பெண்ணுடைய ஆற்றல். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் திருவள்ளுவர். கிருஷ்ண ஓடி வந்தா, துரியோதனா, அட பாவி, நீ சக்கரவர்த்தி, அசிங்கமா இல்ல, தெருவில் இப்படி ஓடுறியடா, ஒண்ணும் இல்லாம, நீ என்ன பைத்தியக்காரனா? கண்ணா தடுக்காது, முட்டாளே, இப்படி போகாதே, எல்லோரும் சிரிப்பார்கள், ஒரு துண்டையாவது கட்டிக்கிட்டு போடா. கஷ்டமா போச்சு. ஒரு துண்டை எடுத்து கட்டிக்கிட்டான். முடிஞ்சது கதை. துண்டோட போய் அம்மாவுக்கு முன்னால போய் நின்ன. அம்மா கண்கட்ட திறந்தா, உடம்ப பூரா பார்த்தா, எல்லா இடமும் வஜ்ர யாக்கை. இந்த துண்டு கட்டி இருந்தான் பாருங்க, இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் பார்க்க முடியலே. விதி விளையாடி விட்டது. தொடையில அடிச்சு பீமன் கொன்று விட்டான். கதை புரியுதா? காந்தாரி. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு, நல்ல மக்கள் அருமையா கேட்குறீங்க. நல்லா கேட்குற இடத்துல பேசுறது கடவுளுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணன மாதிரி, கேட்காத இடத்துல பேசுறது சந்தனத்தை சாக்கடையில கொட்டுற மாதிரி. நல்ல சபை. ஒன்னு சொல்லிப்படுறேன். ஆமா, இந்த கிருஷ்ண பரமாத்மா சண்டையில நின்னார்ல, எங்க நின்னார்? பார்த்த சாரதியா நின்னார். அத்தனை பேர் அம்பும் கிருஷ்ண மேல பட்டதா இல்லையா? பட்டதுங்க. பீஷ்மர் அம்பு பட்டது, துரோணர் அம்பு பட்டது. அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. எதனால? கிருஷ்ண பரமாத்மாட்ட துர்வாசர் வந்தார். அந்த நம்ம பழைய துர்வாசர் ஆரம்பிக்கிற போது கதையை ஆரம்பிச்சோமே, அவரு முடிகிற நேரத்துக்கு திரும்பவும் வர்றார். துர்வாசர் கிருஷ்ணன் வந்தார். கண்ணா, இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பாடு. சரி. பாயாசம் நிறைய வைக்கணும். சரி, நிறைய பாயாசம் வச்சாச்சு. பாயாசத்தை குடிக்க போறார் துர்வாசர். வாங்கினார், எச்சில் பண்ணி குடிச்சார். திருப்பி கொடுத்தார். கண்ணா, இதே உன் உடம்பு பூரா தடவிக்கோ. எதை? எச்சில் பாயா. உச்சந்தலையிலிருந்து தடவு. பூரா தடவிட்டான். உள்ளங்கால். ஐயோ, துர்வாசருடைய பிரசாதம் உள்ளங்கால்ல படக்கூடாது. புரியுதா? உள்ளங்கால் தவிர மற்ற எல்லா இடத்திலையும் கண்ணன் பூசிட்டானா எந்த அம்பும் ஒன்னும் செய்யல. கடைசியிலே ஒரு காட்டுல இந்த கால் மேல இந்த காலை இப்படி வச்சு அந்த பெருவரல் அசைகிற மாதிரி படுத்து கிடந்தானா,
உள்ளங்கால் தெரிஞ்சுதா? ஒரு வேடன் அங்கிருந்து அம்பு விட்டானா, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உயிர் வைகுண்டம் போய்விட்டது. சரிதானா? காந்தாரி காப்பாற்ற பார்த்தாள், முடிய போர் முடிந்தது. எல்லா பிள்ளையும் செத்து போச்சு. 5 பேரும் வந்து நிக்கிறாங்க. பீமா கோபம் தாங்கல. ஏண்டா இந்த துரியோதனனை தொடையில அடிச்சியே அடிக்கலாமாடா? அவன் சொன்னா அவனுக்கு சாபம் இருக்கு. மைத்திரேய ரிஷி வந்த பொழுது இவன் காலை தொடையோட ஆட்டிக்கிட்டே இருந்தான். இந்த காலை மட்டும் ஆட்டப்படாது. காலை ஆட்டினா காலாடின்னு பேரு. காலை ஆட்டினா நரம்பு தொடர்ச்சி வந்துடும். எழுதி வச்சுங்க. சில பேர் சும்மா இருக்க மாட்டான், இந்த கால் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். அநியாயம் என்ன தெரியுமா? பஸ்ஸில் உட்கார்ந்து இருப்போம், நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இவன் காலை ஆட்ட நீ எங்காலும் சேர்ந்து ஆடு. ஐயா ஐயா உங்க காலை ஆட்டுங்க ஐயா. ஏன் ஐயா என் காலையும் சேர்த்து ஆட்டுறிய சொல்றமா இல்லையா? ஏண்டா நான் இவ்வளவு பெரிய ரிஷி, எனக்கு முன்னால காலை ஆட்டுற, உன் தொட முறிஞ்சு நீ சாவாய். பாஞ்சாலிய பார்த்து சொன்னா நீ தாசி, என் தொடையில வந்து உட்காருன்னா. அட பாவி, பத்தினிய பார்த்து இப்படி சொல்லிவிட்டியே, நீ தொட முறிஞ்சு சாவாய். அத்தனை சாபம் எல்லாம் சேர்ந்தது. அதனாலதான் தாயே தொடையில அடிக்கிறா பிள்ளையாச்சு. ஏண்டா துச்சாதனனுடைய ரத்தத்தை குடிச்சியாமே? அம்மா நான் குடிக்கலம்மா, கொப்புளிச்சேன். அந்த பாவி பாஞ்சாலியை துகில் உறிஞ்சானே, அப்ப நீ என்னம்மா பண்ணிட்டு? நீ பாடு அந்த புறத்துல கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தியே. அதெல்லாம் சரி, இந்த விகர்ணன்னு ஒருத்தன் 100 பிள்ளையில தங்கமானவன், அவனை ஏண்டா பீமா கொன்னே? தாய் 100 பிள்ளைய பெத்து பறி கொடுத்தவளுக்கு தானையா அந்த ஏக்கம் தெரியும். அம்மா விகர்ணனை நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவன் சொன்னா நீ சாபம் போட்டிருக்க, சபதம் கொடுத்துருக்க, என்னை விட்டுறாதேன்னு அவனா சண்டை போட்டு செத்து போயிட்டான். நான் என்ன பண்ண? சரி, தர்மராஜா அங்கிருந்து வரார். தாயே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை சபித்து விடு. தர்மா உன்னை சபிக்கவில்லை. இந்த கண்ணு லேசா கீழ்ப்பகுதி தருமனுடைய கால் கட்ட விரலை பார்த்தா, கட்ட விரல் கருகி போய் அழகான தன்மையை விட்டு மாறி விகாரமாகி விட்டது. பெரும்பகுதி ஆண்களுக்கு கட்டை விரல் அழகாய் இருக்காது. தர்மராஜா நீ ஆட்சி செய். கிருஷ்ணா பாவி, என் குடும்பத்தை கெடுத்து விட்டியே, 100 பிள்ளையும் போச்சே. சக்கரவர்த்தியாயிருந்த திருதராஷ்டிரன் இப்பொழுது புத்திர சோகத்தில் கிடக்கிறானே. கண்ணா என் வம்சம் அழிந்து விட்டது. அடுத்த 36வது ஆண்டில் கிருஷ்ணா உன்னுடைய வம்சம் இது மாதிரி அழிந்து போகட்டும். கிருஷ்ணன் சொன்னா ததாஸ்து, அப்படியே அழிஞ்சு போச்சுங்க. காந்தாரியினுடைய வேகம் 36 வருஷம் ஜதுகுல பெருமக்கள் அடித்து கொண்டு இருந்தார்கள். தர்மராஜா ஆட்சிக்கு வந்து 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரர், சஞ்சயன் எல்லாரும் காட்டுக்கு சென்று தவம் இயற்றினார்கள். காட்டு தீ பற்றியது, இறைவனோடு கலந்து விட்டார். குந்திங்கிறது ஒரு பெரிய மரம், காந்தாரிங்கிறது ஒரு பெரிய மரம். 2 பெண்கள், 2 பேரையும் சிந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நாளைக்கு பாண்டவர்கள் 5 பேர், அவர்களை பற்றிய சொற்பொழிவு இந்த புண்ணியம் பூரா இந்த ஆலயத்து பெருமக்களை. இதுக்கு பேரு ஞானதானம். அன்னதானம் கொடுக்கிற இடத்துக்கு போகாட்டாலும் ஞானதானம் கொடுக்கிற இடத்துக்கு போகணும். வந்து இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, நாளைக்கு பௌர்ணமி, அதனாலே நம்முடைய அம்பாளுடைய சன்னிதானத்தில் 8:30 9:15 வரை அபிஷேகங்கள் நடக்கும். பால் அபிஷேகம் 9:15 மணிக்கு இந்த உரை அவள் கருணையினால் தொடரும் என்பதை சொல்லி, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, மன்னிக்குமாறு வேண்டி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னையில் வைத்த சேவக போர் என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, மகாபாரதம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா ஒரு பெரிய இருப்பு பெட்டகத்திலே வைரத்தை வச்சு பூட்டிட்டு இறந்து போயிட்டார். நம்ம சாவியை தொலைச்சு விட்டு தடுமாறிக்கிட்டு தெரிகிறோம். அவளது சொத்து நம்ம இலக்கியத்தில். நம்ம அதை துறக்க மாட்டாம சாவியை தொலைச்சு விட்டு யார்கிட்டையோ போய் அவனுக்கு முன்னால நின்று அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கை அப்படியாகி. நீங்கள் இந்துவாக பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். ஒரு ஆலயத்திலே வந்து அம்பாளோடு வாழ்வதற்கு தவம் செய்திருக்க, அதை மட்டும் சொல்லி இந்த உரையை அவள் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.